ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீட்டு குறிப்பு மாதிரி தான். அதாவது பச்சை குழந்தைங்க வச்சுருக்க நம்ம எல்லாருக்குமே உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, இப்போ குழந்தைங்க காலைல வெந்நீரோ இல்லை தெரியாமல் பாலோ டீயோ ஏதோ ஒன்று குழந்தைங்க மேலே பட்டுடுச்சு அப்படின்னாக்கா உடனே பயப்படாதீங்க. தீக்காயம் பட்டால் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நல்லா காஞ்ச அரச இலை பக்கத்தில் கிடைக்கும்போது அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். உடைச்சா அந்த மாதிரி சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு இலையை எடுத்துகிட்டு நெருப்பில் காமிச்சு, இதை சீக்கிரம் எரியவும் எரியாது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஸ்டவ் பக்கத்துலேயோ இல்லை இந்த மாதிரி இடுக்கி இருந்தாலும் இடுக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரி கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு இந்த இடுக்கியில் பிடிச்சி இந்த மாதிரி காமிச்சு நான் காமிக்கிற மாதிரியே இப்படியே எரிய வச்சிங்கன்னா நல்லா எரியும், திரும்பி அணைஞ்சிரும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் எரித்து ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பவுடர் ஆகணும், கருப்பு கலராக மாறணும். கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அதுக்காக நீங்கள் ஏன் இது மாதிரி உடனே வரல அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இது கொஞ்சம் பொறுமை வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காட்டுறது மாதிரியே உங்களுக்கு எரிச்சிக்கோங்க. எரித்து ஒரு பவுல்லையோ இந்த மாதிரி ஸ்டீல் தட்டுலையோ நீங்கள் வச்சு பவுடராக இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கம்மா, இந்த மாதிரி ஓரளவுக்கு பவுடராக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா, அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் எரிஞ்சு கொஞ்சம் எரியாமல் இந்த பவுடர்லாம் திப்பியாக நிற்கிது பார்த்தீங்களா. இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, இதை அப்ளை பண்ண முடியாது. அதனால் என்ன செய்யணும்னா, இதை லைட்டாக சலித்து எடுத்துக்கணும். இது நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பெரிய சல்லடெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது உங்கள்கிட்ட சல்லடை சலிக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை வீணாக போன அந்த வடிகட்டி மாதிரி இருந்துச்சாலும் ஜூஸ் வடிகட்டிலாம் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இது மாதிரி எடுத்து நல்லா சலிச்சிட்டிங்கன்னா அது பாருங்கள், இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் டஸ்ட்டெல்லாம் வெளில வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அந்த அரச இலையோட இலையை நல்லா தீச்சி எடுத்திருக்கேன். அதோட பவுடர் இந்த மாதிரி கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணணும். இதில் தேவையான அளவுக்கு, அதாவது மிக்ஸ் பண்ணுற இந்த பவுடருக்கு ஏற்ற அளவுக்கு இருந்தால் போதும். இது இந்த அளவுக்கு ஓரளவுக்கு போதும். ஒரு 5 ml அந்த மாதிரி எடுத்தால் கூட போதும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இது தேவை போதுமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன செய்கிறேன்னா, இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட ஸ்பூன் இருந்தாலும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம்ல சப்பாத்திக்கு, இதெல்லாம் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை குழந்தைங்களுக்கு புண்ணில் போடும்போது ஒரு எரிச்சல் கொடுக்காது. கையில் போடும்போது எரியும், வலிக்கும், குழந்தைங்களுக்கு தாங்க முடியாது. இதுனா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், வலி இருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் காட்டன் பட்ஸை கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் இது தேவையான அளவுக்கு ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு போதும். எனக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஒரு ஃபைன் பேஸ்டாட்டம் ஆகிடுச்சு பாருங்கள். நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்னோடய குழந்தைக்குமே இப்போ அடிபட்டிருக்குங்கிறனால தான் எனக்கு யோசனை இருந்தது. முதல்ல இந்த மாதிரி ஒரு கை வைத்தியம் தெரியும். இப்போ அது எனக்கே என் குழந்தைக்கே உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் என் குழந்தைக்கு இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 days கழித்து உங்களுக்கு திரும்பவும் என்னோடய குழந்தைக்கு நல்லா அடித்தா இல்லையாங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கு கூட அப்ளை பண்ணலாம். யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். எல்லாருக்குமே 2 இல்லை 3 daysல உடனே அந்த புண்ணு ஆறி காஞ்சி பட்டு போகிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.